ரிஷபம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை அமைதியானதா இருக்கும். உறுதியான ஒரு பயணம் போல மெதுவா போனாலும் நிச்சயமா அதோட முடிவு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரம்ப வயதுலேருந்தே பாருங்க ரொம்பவுமே அமைதியானவங்களா இருந்திருப்பீங்க. பிடிவாதமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. குடும்பத்தை அதிகமா நேசிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை மெதுவா புரிஞ்சுக்கிட்டாலும் உறுதியா செயல்படுத்துவீங்க. உங்களோட வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமானது இந்த நிலைத்த தன்மை தான். ஒரே வேலையை ரொம்ப காலம், அதாவது பிடிச்ச வேலையா இருந்தா சம்பளம் கம்மியா இருந்தா கூட செய்வீங்க. ரொம்ப நாள் ஒரே வேலையில செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. தொழிலில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அது நிலையானதாக இருக்கும். ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, ஆனால் எடுத்தா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, ஆனால் எடுத்தா உறுதியாக இருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பாருங்க பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் அந்த பணம் உங்கள் கையில் நிற்காது. ஏன்னா தேவையில்லாத செலவு கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில நல்ல வசதியும் சொத்து சேர்க்கையும் உங்களோட கடின உழைப்பால பெறக்கூடிய ராசி தான் இது. ஆடம்பரம் பிடிக்கும், மற்றவங்க கட்டுப்பாட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க. ரொம்பவுமே உண்மையானவங்களாகவும் எல்லோருக்கும் நம்பிக்கைக்குரியவங்களாகவும் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. ஒருத்தர் நேசிச்சிங்கன்னா அவங்கள முழுவதும் உங்களோட வாழ்க்கை முழுவதும் அன்போடு அரவணைப்போடு நேசிப்பீங்க. குடும்பத்துக்காக எதையுமே செய்ய தயாரா இருப்பீங்க. ஒரு ஒரு மனிதரோட வாழ்க்கையில நல்ல துணை அப்படின்னா கண்டிப்பா அது ரிஷபராசியா இருக்கும். இந்த ரிஷபம் அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தா பொறுமை. கோபமும் வரும், ஆனா வந்தனுடைய மறைஞ்சிடும். பிடிவாதம் கொஞ்சம் இருக்கு. இந்த பிடிவாதம் தான் ரிஷபராசிக்கு பலமாகவும் அமைது, பலவீனமாகவும் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ரொம்பவுமே லேட்டான ஒரு விஷயத்த செஞ்சா கூட அதுல உறுதியான ஒரு தீர்வு இருக்கும். அமைதி, செழிப்பான நிலைமை, இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். உங்களோட வாழ்க்கைக்கு இந்த கடின உழைப்பு ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும். ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது பொறுமை, பிடிவாதம், சேமிப்பு, நிலைத்த வெற்றி இதெல்லாமே கொண்டதா இருக்கு. இவ்வளவு சிறப்புகளையுமே வாய்ந்திருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நீங்க நினைச்சது அது போலவே சரியா நடக்குமா, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டது. இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்க பாருங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதால் நன்மையை பெற முடியும், நல்ல ஒரு உயர்வை அடைய முடியும். ரிஷபராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டமான சூழலை கண்டிப்பா பெறுவீங்க. அவ்வளவு அது அற்புதமான ஒரு வழிபாடு தான் சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி பண்றப்ப உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே விரைவில் வர தொடங்கும். அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில கணிச்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பருக்கு போன் பண்ணாலே போதும், ஜாதக அமைப்பை எளிய முறையில தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. பண வரவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இதுல நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை நீங்க பெற போறீங்க. மிகவும் யோகமான ஒரு காலகட்டம் தான் இது. அப்படி இருந்தாலும் 1-2 விஷயத்துல ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும். அது என்னன்னா பணம் மற்றும் பொருளாதார ரீதியா நீங்க கவனமா தான் செயல்பட வேண்டியதா இருக்கு. பண விஷயத்துல எடுத்துமோ கௌத்தமோ செய்யக்கூடாதுங்க, கவனமா தான் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, உங்க தொழில், வருமானம், இதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறது விரிவா இப்ப பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சியா ஒரு நிம்மதியான மாதமா அமையும். ஏன் அதை அப்படி சொல்றோம்னா, கடந்த காலத்துல அவ்வளவு சிரமங்களை சந்திச்சுட்டு வந்தவங்களா தான் ரிஷபராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க படாத துன்பங்களே இருக்காது. விழுந்த இடத்துல எழுந்து நின்று சாதனை புரியக்கூடியவங்க. குடும்பத்துக்காக வாழ்க்கையவே தியாகம் செய்யறதுக்கும் தயங்க மாட்டீங்க. அவ்வளவு இன்னல்களையுமே தாங்கி வந்தவங்கன்னு சொல்லலாம். பணமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே இன்னல்களை தாண்டி வெற்றி நிலையை அடையக்கூடியவங்க தான் நீங்க. இது வரைக்கும் இருந்த துன்பம், துயரம் நீங்கி நன்மை வரக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான கிரக நிலைகள் நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்குது.
இந்த காலகட்டத்தில் பாருங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் 2ஆம் பாதிக்கு அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசிக்கு உங்க ஆளுமை, உங்க செல்வாக்கு இது உயரக்கூடிய அளவுக்கு யோகம் பிறக்குது. அந்த காலகட்டத்தில் பாருங்க, நீங்க சொல்றது கேட்டு மற்றவங்க நடந்துப்பாங்க. நினைச்ச காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. இது ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் சொன்னோம், அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, நீங்க சில வாய்ப்புகளை உருவாக்கி உங்க தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா உயர்வை கொண்டு வரலான்னு பார்ப்பீங்க. அது அப்படியே நடக்கும். நீங்க நினைச்சது போல எல்லா காரியமே உங்களுக்கு சாதகமா வரும். அதிர்ஷ்டம் உண்டாகும். அது ஆற்றல் அப்படி இருக்கு. புதிய வாய்ப்புகள் நிறைய வருங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சின்னதா அசௌகரியம் அவ்வப்போது வரலாம். செலவுகளுமே கொஞ்சம் திடீர்னு தான் இருக்கும். பொருளாதார ரீதியா இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்குமே சில சாதகமான அமைப்பு வருதுங்க. பண வரவுல நீங்க எதிர்பார்த்த நல்லது நடக்கும். இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் நீங்கி நன்மைகளை பெற போறீங்க. ரொம்ப காலமா வராது அப்படின்னு நினைச்சிருந்த தொகை கூட இப்போ கை வந்து சேரும். உத்தியோகம், அதுக்கப்புறம் தொழில நல்ல ஒரு வருமானம் வரும். நல்ல ஒரு லாபம் பெறுவீங்க. கடந்த காலத்துல எதெல்லாம் பிரச்சனையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அதுலயே நன்மையும் நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. உங்க வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் மிகவும் ஒரு பொற்காலமான மாதமா அமைஞ்சிருக்கு. புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல பதவியோட வேலை வாய்ப்புமே கிடைக்கும். ரொம்ப காலமா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப சரியா கிடைக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம், நல்ல ஒரு லாபம், இது ரெண்டையுமே பெறுவதற்கான ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நல்ல ஒரு தொகை உங்க கை வந்து சேர வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கு. ஆடம்பரமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க பாருங்க. அதே போல அனாவசியமா பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது. அதே நேரத்தில் இந்த மாசம் முழுவதுமே செவ்வாய் 12ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க செலுத்தணும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சில கருத்து வேறுபாடோ வாக்குவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானமா பொறுமையா நீங்க செயல்படணும். அப்படி செயல்பட்டா நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து கோபத்தை நீங்க கண்டிப்பா குறைச்சே ஆகணும். இந்த மாசமும் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்கி சுப காரியம் நடக்கும். இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். திருமண பாக்கியம் அமையும். குழந்தை பாக்கியம் தடையில்லாம கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழிப்படையுது. நல்ல ஒரு லாபம் வருது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நீண்ட ஆயுளியும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெறுவீங்க. உடல் வலிமை பெறும். சின்ன உடல் உபாதை வந்தாலும் உடனடியாக அது நீங்கிடும். ஒரு சிறந்த ஒரு தொழில் முனைவோராக நீங்க மாறுவீங்க. அரசியல்வாதி அவங்களாம் வந்துட்டு நிர்வாகியா உயரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இந்த மாதம் நீங்க உங்களோட இலக்கை நோக்கி பயணம் செய்ய போறீங்க. உங்களோட இலக்கை அடைய விடாமுயற்சியோடு செயல்பட போறீங்க. உங்களுக்கு வாகன யோகம் இந்த மாசம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. சொத்துக்களோட சேர்க்கையும் நல்லா இருக்கு. சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு புகழ், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல நல்ல பெயரோ நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் சுக்கிரன், அதுக்கப்புறம் சுக்கிரன் 1 மற்றும் 2ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யறாங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவதால உங்களோட உறவு பாருங்க பலப்படும். பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட மனம் விட்டு பேசி ஒண்ணு சேரலாம். பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனாலதான் மதியம் சொன்னோம், பணத்தை வந்து வருமானம் நல்லா வரும் பொழுது ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க, அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்கன்னு. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க சேமிக்க தொடங்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க. ஏன்னா சேமிக்கிறது எதிர்காலத்துல வரக்கூடிய பின்னடைவுல இருந்து நம்மளை காப்பாற்றும். பொருளாதார ரீதியா நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு செல்ல இந்த சேமிப்பு கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப நீங்க சேமிப்ப தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நன்மை, நல்ல ஒரு உயர்வு உங்க சேமிப்பு பழக்கத்தால வரும். 11ஆம் தேதியிலிருந்தே செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டுல பலப்படுறார். இதனால அதீத தைரியம், துணிச்சல், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வரட்டும், என்னால பாத்துக்க முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல், நல்ல ஒரு ஆற்றல், இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குது. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கூட போட்டி தேர்வுகளில் பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறும் வாய்ப்பை உண்டாக்க முடியும். புதன் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக்குறதுனால இந்த ஞாபக மறதி இருக்கும். அதனால மாணவர்கள் கண்டிப்பா கவனமா படிப்பு விஷயத்துல இருக்கணும். பங்கு சந்தை முதலீடுகள் நஷ்டத்தை தரும். பங்கு சந்தை முதலீடுகள் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அதே போல புதிய நபர்களோட பழக்கத்தை நீங்க குறைக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும்.
இந்த மாதம் சூரியன் 12ஆம் வீடு உங்கள் ராசி, அதுக்கப்புறம் ராசிக்குள்ளேயும் சூரியனோட சஞ்சாரம் பலவீனப்பட்டதுனால பெரிய மனிதர்களை முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காம பார்த்துக்கோங்க. தேவையில்லாத விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கேது 4ஆம் இடத்துல பலவீனப்பட்டதுனால உங்கள் தாயின் உடனடியில் கவனம் செலுத்தணும். வீண் விவாதங்களில் யாருக்கிட்டையுமே பண்ணாதீங்க. அது தாய், தந்தை, குடும்ப உறவுல இருக்கிற பிள்ளைங்க, மனைவி, கணவன் இப்படின்னு யாருக்கிட்டையுமே தேவையில்லாம விவாதம் செஞ்சுக்கிட்டு வாக்குவாதத்தை வளர்க்காதீங்க. அதே போல இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு உயர்வு வர்றதுனால மற்றவங்களோட விஷயத்துல கவனம் செலுத்தாம உங்களுடைய காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம். அதுவும் சொன்ன பாருங்க, பொருளாதார ரீதியா நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுதுன்னு. அதனால நீங்க இப்ப பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சா நன்மையை பெறலாம். வரக்கூடிய பிரச்சனைகளை கூட திறமையா கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நீங்க எளிமையா முடிச்சு காட்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்லது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் சண்டை போட்டு பேசாம இருந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. விட்டு பிரிந்து போன குடும்ப உறவுமே இப்போ விரைவில் உங்களை வந்தடையும். உறவுகளுக்கு இடையில் இருந்த மனஸ்தாபம், சண்டை, சச்சரவு நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம், அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சுப செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷப்படுவீங்க. இந்த வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்கிறது எல்லா இடத்துலையுமே நன்மையை தரும். முக்கியமா இந்த கோபத்தை குறைச்சே ஆகணுங்க. மற்றவங்களோட சொல்லோ செயலோ தேவையில்லாம உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். ஆனா அதான் நீங்க பொறுமையா இருக்கணும். நிதானமா செயல்பட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பொறுமை, நிதானம் இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில உயர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்க நீங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் தானமா கொடுக்கறது இன்னுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நல்லதிலையுமே இருக்கக்கூடிய தடை நீங்கி நன்மை ஏற்படும். சிறப்பான உயர்வை நீங்க இந்த ஒரு பரிகாரத்தால பெற முடியும். இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க. நன்மை நல்ல வகையில உங்களை விரைவில் வந்தடையும்.